ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே ஸ்பெஷலான மீன் குழம்பு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு போட்டு நல்லா பூண்டு ப்ரௌனாக ஆன பிறகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயமும் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கூட உப்பு போட்டோம்னா உடனே சீக்கிரம் நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். நான் அதான் போட்டேன். அதுக்கப்புறமா அதை பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்த பிறகு அதுக்கப்புறம் தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்லா புளிப்பாக இருக்கிறதா பிடிக்கும். ஸோ அதனால் நான் புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கினேன். நல்லா கொதித்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்த பிறகு மீன் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டு ஒரே கொதி தான் விடணும். ரொம்ப நேரம் விட்டால் மீன் கொலன்னு ஆகிடும். ஸோ அது ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட்டு மேலே கொத்தமல்லி தூவிட்டு நிறுத்த வேண்டியதாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹஸ்பண்டுக்கு வந்து புளி குழம்பெல்லாம் ரொம்ப இஷ்டம், புளினா ஜாஸ்தி இஷ்டம். ஸோ அதனால் அவர் எப்போ லீவ் வந்தாலும் நான் வச்சு கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.